இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசியில் பிஎல்டிசி மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த பிஎல்டிசி மோட்ரு எரர் வந்தது அப்படின்னாக்கா நம்ம பிசிபியா ஃபேன் மோட்டரா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். பிசிபியா ஃபேன் மோட்டரா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த எல்லா பின்னுலையும் நம்ம வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் அளந்து வோல்டேஜ் வந்ததுன்னா பிசிபி நல்லா இருக்குது. வோல்டேஜ் வந்து ஃபேன் மோட்ரு ஓடலை அப்படின்னா ஃபேன் மோட்ரு தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபேன் மோட்ரு தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேன் மோட்டரை எப்படி செக் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபேன் மோட்டரை சுற்றி விட்டு பாருங்கள். ஃப்ரீயாக சுற்றணும். பேரிங் எதுவும் ஸ்டக் ஆகிருக்கக்கூடாது. அடுத்த டெஸ்ட்டு கண்டினியூட்டி பார்க்கணும். அதாவது மோட்ரு பாடி ஆகிருக்குதான்னு பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்கணுன்னா, மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடு அதாவது பஸர் மோடு வச்சுட்டு மோட்டரில் ஒரு ப்ரோப்பு மோட்டரில் வைக்கும்போது பெயிண்ட்டு கரோஷன் இல்லாத இடத்துல வச்சிங்க. ஸோ அடுத்தது எல்லா ஒயர்லையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லா ஒயர்லையும் செக் பண்ணும்போது நமக்கு பஸர் சவுண்டு வரக்கூடாது. பஸர் வந்தது அப்படின்னாக்கா மோட்ரு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மோட்ரு பஸர் எதுவும் வரல, மோட்ரு நல்லா இருக்குது. ஸோ அடுத்த டெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, வேல்யூ செக் பண்ணுறது. மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோட்டரில் வச்சுட்டு மல்டிமீட்டரோட பிளாக் கலர் ப்ரோப்பை மோட்டரோட பிளாக் கலர் ஒயரில் வச்சுட்டு ரெட் கலர் ஒயரை ரெட்டுலேயும் செக் பண்ணும்போது நமக்கு ஒரு சில மீட்ரு வேல்யூ காமிக்கும். நமக்கு பஸர் சவுண்டு மட்டும் வரக்கூடாது. எல்லா ஒயர்லையும் பார்க்கணும். ஸோ ஒரு ஒயரில் மட்டும் பார்த்துடக்கூடாது. ஒயிட்டு, எல்லோ, ப்ளூ. ஸோ எதுலேயும் நமக்கு பஸர் சவுண்டு வரல. இந்த பஸர் சவுண்டு வந்ததுன்னா உள்ள மோட்ரு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதே மெத்தடில் தான் இன்டோர் மோட்டரையும் நம்ம செக் பண்ணோம். ஸோ இன்டோர்லேயும் பிசிபி ப்ராப்ளமாக மோட்ரு ப்ராப்ளமானு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மோட்ரு இந்த மெத்தடில் இந்த 3 மெத்தடில் செக் பண்ணி நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம்.